Assalamualaikum warahmatullahi wabarakatuh. Alhamdulillahirabbil alamin. Assalatu wassalamu ala rasulil karim wa ala alihi wa sahbihi ajma'in. Amma ba'du. A'udzu billahi minasy syaithanir rajim. Bismillahirrahmanirrahim. Wa ma arsalnaka illa rahmatan lil alamin. Waqala Rasulullah sallallahu alaihi wasallam lamma su'ila an sawmi yawmil itsnain. Faqala Rasulullah sallallahu alaihi wasallam fihi ulitu wa fihi unzila alayya aw kama qala alaihi salatu wassalam. புகழ் அனைத்தும் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா ஒருவனுக்கு உரித்தாகுக. சாந்தியும் சமாதானமும் அன்பும் கருணையும் அகிலத்தின் அருள்படைத்த நலம் பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீதும் அவர்களை சற்றும் பிசனாமல் பற்றி வாழ்ந்து வந்த உத்தம சத்திய சஹாபாக்கள், தாபீன்கள், தபா தாபீன்கள், நாதாக்கள், ஷஹதாக்கள், நல்லடியார்கள், குறிப்பாக நாம் நம்மை சார்ந்தோர் அனைவரின் மீதும் என்றென்றும் குன்றான் என்று நிலவட்டுமாகுங்க. எல்லாம் வல்ல ரப்பல் ஆலமீன் புனிதமிக்க இந்த ஜும்ஆவுடைய நாளில் நாம் செய்கின்ற அமல்களை அல்லாஹ் தஆலா ஏற்றுக்கொள்வானாக. நாம் செய்கின்ற துஆக்களை அல்லாஹ் தஆலா அங்கீகரிப்பானாக. புனிதமிக்க இந்த ஜும்ஆவுடைய நாளில் அல்லாஹ் அருளுகின்ற அவன் இறக்குகின்ற எல்லா செயல்களையும் பரகத்தைகளையும் நன்மதுகளையும் முழுமையாக அடைந்து அதை அனுபவிக்கக்கூடியவர்களாக அல்லாஹ் தஆலா நம் அனைவர்களையும் மாற்றி அருள் புரிவானாக. ஆமீன். நிமிகல்லாஹ்வின் நல்லடியார்களே, இஸ்லாத்தை பொறுத்த வரைக்கும் ஒவ்வொரு மாதத்திற்கும் ஒவ்வொரு விதமான சிறப்புகள் உண்டு. ரமலான் மாதம் நோன்பு, அதோடு தொடர்புடைய சிறப்புகளை முடித்திருக்கின்ற ரமலான் மாதம், பத்ர் யுத்தம், லைலத்துல் கத்ர் இரவு, இன்னும் பிற நஃபிலான வணக்கங்களோடு தொடர்புடைய ரமலான் மாதம். அதையடுத்து ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த இஸ்லாமிய மார்க்கத்திற்கு அன்பளிப்பாக பெற்று தந்த இஸ்லாத்தினுடைய உன்னத கடமையான தொழுகை கடமையாக்கப்பட்ட அந்த மெஹராஜினுடைய இரவு அமைந்திருக்கக்கூடிய ரஜபினுடைய அந்த மாதம், இப்படி நிறைய ஒவ்வொரு மாதங்களும் கிட்டத்தட்ட ஒவ்வொரு விதமான சிறப்புகளுக்குரிய மாதங்களாக இருக்குது. முஹர்ரம் மாசத்தை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னு சொன்னா அதுல ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இஸ்லாமிய மார்க்கத்தினுடைய திருப்பு முனையாக அமைந்த அந்த ஹிஜ்ரத் பயணம் மேற்கொண்ட மாதம் முஹர்ரம் மாதம். அந்த வரிசையில் இன்னும் ஒரு சில தினங்களில் நாம் எதிர்கொள்ள இருக்கின்ற ரபியுல் அவ்வல் மாதம், அதாவது இந்த உலகத்திற்கு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அருள்கொடையாக மிகப்பெரிய நிஅமத்தாக அல்லாஹ் தஆலா அறிமுகப்படுத்தியது போல் அமா அர்ஸல்னாக இல்லா ரஹ்மத்தல் லில் ஆலமீன், நபியே உங்களை இந்த உலகத்திற்கு அல்ல அகிலத்திற்கு உங்களை அருள்கொடையாக நாம் அனுப்பி வைத்தோம் என்று அல்லாஹ் தஆலா அறிமுகப்படுத்தி, லக்கது மன்னல்லாஹு அலல் முஃமினீன, முஃமின்களுக்கு அல்லாஹ் தஆலா செய்த மிகப்பெரிய நிஅமத் என்னன்னா, இது பஅத ஃபீஹிம் ரசூலா, அல்லாஹ் தஆலா அவர்களுக்கு ரசூலை அனுப்பி வைத்த அந்த விஷயம் குறித்து அல்லாஹ் தஆலா அழுத்தமாக அறிமுகப்படுத்திய ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வருகை அமைந்தது நாம் எதிர்நோக்கி இருக்கின்ற இந்த ரபியுல் அவல் மாதம். ரபியுல் அவல் மாதம் உலகளாவிய அளவுல பெயர் பெற்ற மாதம். நமக்கு ஒரு சில விமர்சனங்கள் அல்லது விவாதங்களினால் நாம் தவறாக விளங்கி வைத்திருக்கலாம். ரபியுல் அவல் மாதம் என்றால் அது ஒரு விமர்சனத்திற்கு உள்ளாக்கப்படக்கூடிய அல்லது ஒரு விவாதத்திற்கு உள்ளாக்கப்படக்கூடிய மாதம் என்று ஒரு சில நபர்கள் விளங்கி வைத்திருப்பதனால் அது அந்த மாதத்தினுடைய புனிதம் கலைந்து விடுவது கிடையாது. அந்த மாதத்தினுடைய புனிதம் குறைந்து விடுவது கிடையாது. இன்னும் சொல்ல போனா நாம் செய்கின்ற, குறிப்பாக நமது மஹல்லாவில் நாம் செய்கின்ற எல்லா அமல்களுக்கும்
இந்த ரபியுல் அவல் மாதத்திலும் நாம் செய்கின்ற அமல்களுக்கும் இஸ்லாமிய மார்க்கத்தில் தெள்ள தெளிவான ஆதாரத்துடன் உடைய அமல்களை மட்டுமே நாம் நிறைவேற்றி கொண்டிருக்கின்றோம். அது குறித்து பேசுவதற்கான நேரம் இல்லை. ஒவ்வொரு விஷயங்களையும் எடுத்து அதற்குண்டான ஆதாரங்களை குர்ஆன் ஹதீஸ் ஒளியிலிருந்து சஹாபாக்களுடைய வாழ்க்கையிலிருந்து புகாரி ஷரீஃப் போன்ற ஆதாரபூர்வமான நூல்களில் இருந்து ஆதாரங்களை அடுக்கடுக்காக அடுக்கி வைத்து அவர்களுக்கு நாம் பதில் கொடுக்க முடியும். ஆனால் அதையெல்லாம் தாண்டி இன்னைக்கு சமூகத்தில் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பிறந்த ரபியுல் அவல் மாதம் நம்மை எதிர்நோக்கி கொண்டிருக்கின்ற பொழுது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குறித்து விவாதங்கள் அல்லது வேறு சில தர்க்கங்கள் எல்லாவற்றையும் ஓரம் கட்டி வைத்துவிட்டு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை ஒவ்வொரு வருடமும் ஒவ்வொரு கோணத்தில் நாம் பார்த்து கொண்டிருக்கின்றோம். காரணம், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய அந்த பிறந்த நாள் அன்று ரபியுல் அவல் மாதம் பிறை 12 அன்று எப்படி நாம் விமர்சையாக உணவளித்து அதை நாம் பெருமைப்படுத்துகிறோமோ இதே நடைமுறை கிட்டத்தட்ட நம்ம இஸ்லாமிய சார்பு சம்பந்தப்பட்ட ஊர்களில் மட்டுமல்ல, கிட்டத்தட்ட நிறைய உலகளாவிய அளவில் நடக்குது. ஒரு சில தினங்களுக்கு முன்னால் நீங்களாம் கேள்விப்பட்டு இருக்கலாம், ஒரு மிகச்சிறந்த தொலைக்காட்சி பேச்சாளர், விஜய் டிவியில் வரக்கூடிய ஒரு பேச்சாளர், அவர் ஒரு பேட்டி கொடுக்கிறாரு. வரக்கூடிய ரபியுல் அவல் 12ஆம் நாள் நான் என்னுடைய வீட்டில் என்ன செய்ய போறேன்னு சொன்னா ஒரு விருந்து ஏற்பாடு நான் செய்ய போகிறேன். அவருக்கும் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கும் என்ன சம்பந்தம்? அவர் எத்தனையோ நாட்கள் 365 நாட்கள் இருக்கும் பொழுது ஏன் அந்த ரபியுல் அவல் மாதம் பிறை 12 அந்த உணவளிக்கும் விருந்திற்காக தேர்ந்தெடுத்து இருப்பதற்கான காரணம் என்ன என்று நாம் கொஞ்சம் சிந்தித்து பார்க்க வேண்டும். இன்னைக்கு நாம ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள நாம் என்ன செஞ்சிட்டோம்னு சொன்னா ஒரு குறுகிய கண்ணோட்டத்திற்கு கொண்டு வந்ததன் விளைவுதான் இன்னைக்கு நாம் செய்யக்கூடிய நல்ல அமல்களையும் விமர்சித்து செயல்படக்கூடிய கூட்டங்கள் உருவானதற்கான காரணம் என்னன்னா, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள நாம ஒரு குறுகிய கண்ணோட்டத்தில் என்ன செஞ்சிட்டோம்னு சொன்னா சுருக்கி விட்டோம். பொதுவாக நபிமார்களுடைய பிறந்த நாள், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய பிறந்த நாளை விட்டுருவோம். நபிமார்களுடைய பிறந்த நாள் குறித்து அல்லாஹ் தஆலா சொல்லக்கூடிய விஷயங்கள் என்ன? நபி யஹ்யா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் இந்த உலகத்தில் பிறந்த அந்த செய்தியை குர்ஆனில் அறிமுகப்படுத்துகின்ற ரப்புல் ஆலமீன், சலாமுன் அலை, அவர் மீது சலாம் உண்டாகட்டுமாக, யௌம உலித, அவர் பிறந்த நாள் அன்று அவர் மீது சலாம் உண்டாகட்டுமாக. நபி ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் குறித்து அல்லாஹ் தஆலா சொல்லும் பொழுது, ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தொட்டில் குழந்தையாக இருக்கும் பொழுது பேசிய விஷயங்களை எல்லாம் அல்லாஹ் தஆலா குர்ஆன்ல ஒரு சூறால தொடர்ச்சியா சொல்லுவாங்க. அப்ப நபி ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவங்க சொல்றாங்க, வஸ்ஸலாமு அலைய யௌம உலித்து, நான் பிறந்த நாள் அன்று என் மீது சலாம் உண்டாகட்டுமா. அப்போ நபிமார்களுடைய பிறந்த நாள், ஒரு நபியினுடைய பிறப்பு அது சரித்திரத்தை புரட்டக்கூடிய விஷயமாக இருந்தால் அந்த பிறந்த நாளை அல்லாஹ் தஆலா நினைவு கூறுவதோடு மட்டுமல்லாமல் அந்த பிறந்த நாளில் வாழ்த்து செய்திகளோடு சேர்த்து அல்லாஹ் தஆலா அந்த நபிமார்களுடைய வரலாற்றை ரப்புல் ஆலமீன் குர்ஆனில் சொல்லி தருகின்றான். நாம பிறந்த நாள் வாழ்த்து அதையெல்லாம் தாண்டி ஒரு வரலாற்று திருப்பு முனையாக இருக்கின்ற ஒரு நபரினுடைய பிறந்த நாள் அல்லது பிறந்த நாளினுடைய செய்திகள் எல்லாம் இந்த சமூகத்தில் மறந்து விட்டதன் விளைவாக நாம் இவ்வளவு விஷயங்களை விமர்சனங்களை சந்தித்துக் கொண்டிருக்கின்றோம். அல்லாஹ் தஆலா வாழ்த்து கூறுகின்றான் ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவருடைய பிறந்த நாள் அன்றும். இது ஹதீஸில் அல்ல, குர்ஆனில் அல்லாஹ் தஆலா சொன்ன வார்த்தை. சலாமுன் அலைஹி என்று ஏன் அல்லாஹ் தஆலா நபியினுடைய பிறந்த வரலாற்றை சொல்லுகின்ற ரப்புல் ஆலமீன் சர்வசாதாரணமாக அவர் பிறந்தார், சென்றார், நபித்துவத்தை எடுத்துரைத்தார் என்று அல்லாஹ் தஆலா சென்றிருக்கலாம். ஆனால் அல்லாஹ் தஆலா சொல்வது அந்த பிறந்த நாளில் அவர் மீது எல்லா விதமான நற்மாத்தியங்களும் அவர் மீது உண்டாவதாக என்று நபி யஹ்யா அலைஹிஸ்ஸலாம் அவர்களும் நபி ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களும் சொன்னதாக சொல்லுகின்ற ரப்புல் ஆலமீன் சமுதாயத்திற்கு உணர்த்துகின்ற பாடம் அதுதான். கிட்டத்தட்ட யஹ்யா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் கொல்லப்பட்டார்கள், ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் உயர்த்தப்பட்டார்கள். இவ்வளவு சிறப்புகளை பொதிந்திருக்கின்ற அந்த நபிமார்களுக்கு அல்லாஹ் தஆலா சிறப்பை கொடுத்திருக்கின்றான் என்று சொன்னால், அகிலத்தின் அருள்படையாக ஈருலகத்திற்கும் எல்லா படைப்பினங்களுக்கும் நபியாக அனுப்பப்பட்ட ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய பிறந்த நாளை இந்த சமூகம் எப்படி பார்க்க வேண்டும் என்பதை நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். பிறந்த நாளை கொண்டாடலாமா? அவங்களுக்கு சிறப்பு இருக்குதா? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள்ட்ட திங்கட்கிழமை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நோன்பு வைப்பாங்க. அப்ப நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள்ட்ட கேட்கப்பட்டது, ஏன் யா ரசூலுல்லாஹ் திங்கட்கிழமை நோன்பு வைப்பதற்கான காரணம் என்ன?
ஆதாரப்பூர்வமான ஹதீஸ். புகாரியில் இருக்கு, முஸ்லீம்ல இருக்கு இந்த ஹதீஸ். அப்போ ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் கேட்கப்பட்ட பொழுது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க அதற்கான காரணத்தை, ஃபீஹி உலித்து, அந்த நாளில் தான் நான் பிறந்தேன், திங்கட்கிழமை அன்று. வஃபீஹி உன்சில அலைஹி, அந்த நாளில் தான் அல்லாஹ் தஆலா என் மீது குர்ஆனை இறக்கி வைத்தான் என்று திங்கட்கிழமை, அதாவது தான் பிறந்த தினத்தினுடைய சிறப்பை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சஹாபாக்கள் கொண்டாடினார்கள், இமாம் பெருமக்கள் கொண்டாடினார்களா என்கின்ற கேள்விக்கு பின்னால் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களே தான் பிறந்த தினத்தன்று நோன்பு வைத்து ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹ் தஆலாவிற்கு நன்றி செலுத்தினார்கள் என்பதை நாம் விளங்கிக் கொள்ள வேண்டும். ஏன்னா இன்னைக்கு நாம ஒரு சில விஷயங்களை நாம விளங்காததுனால நமக்கு சமூக வலைதளங்கள் மூலமா வரக்கூடியதுதான் உண்மை அப்படின்னு நினைச்சு நாமும் கொள்கையில் தவறக்கூடியவர்களாக, பிறழக்கூடியவர்களாக ஒரு சில நேரங்களை நாம மாறிடுறோம். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பிறந்த தினத்தை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களே சிறப்புப்படுத்தி இருக்கும் பொழுது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய உம்மத்தினர்களாக இருக்கக்கூடிய நாம் நபியினுடைய பிறந்த அந்த தினத்தை எந்த அளவிற்கு நாம் சிறப்புப்படுத்த வேண்டும் என்பதை நாம் விளங்கிக் கொள்ள வேண்டும். நபிமார்களுடைய வாழ்க்கையோடு தம்மை இணைத்துக் கொண்டவர்கள் அவர்கள் அடைகின்ற அந்த அந்தஸ்தை நிறைய அல்லாஹ் தஆலா கொடுப்பாங்க. நபிமார்களுடைய வாழ்க்கையோடு அவர்களுடைய சிறப்போடு தம்மை இணைத்துக் கொண்டவர்களுக்கு அல்லாஹ் தஆலா வாழ்க்கையில் அந்தஸ்தை உயர்த்திக்கிட்டே இருக்கும். ஃபிரௌனுடைய மனைவி ஆசியா அம்மையார் அவர்கள் ஏன் இப்படி சிறப்பிற்குரியவராக மாறினார்கள்? ஃபிரௌனுடைய மனைவி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லும் பொழுது சொர்க்கத்தினுடைய மிகச்சிறந்த பெண்மணிகளில் ஒருவராக ஆசியா அம்மையாரை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அறிமுகப்படுத்தி இருக்கின்றார்கள். கொடிய ஒரு அரசன், அந்த அரசனுடைய மனைவியை அல்லாஹ் தஆலா ஏன் இவ்வளவு சிறப்பை அந்த மனைவிக்கு, அந்த நபருக்கு, அந்த பெண்மணிக்கு அல்லாஹ் தஆலா கொடுக்க வேண்டும்? அதனுடைய காரணத்தை தஃசீர்களை நாம் தேடி பார்க்கும் பொழுது அதனுடைய காரணத்தை எழுதுகின்றார்கள். மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அந்த ஆற்றுல அப்படியே அந்த பெட்டியில் மிதந்து வந்து ஃபிரௌன் அந்த குழந்தையை எடுக்கும் பொழுது ஃபிரௌன் முடிவு பண்ணான் அந்த குழந்தையை கொன்றுறான் அப்படின்ட்டு. ஆசியா அம்மையார் சொன்னாங்களாம், கொல்ல வேண்டாம் அந்த குழந்தையை, குர்ரத ஐனி வலக, இந்த குழந்தை நாம ஏன் கொல்லணும்? இந்த குழந்தையை நாம் எடுத்து வளர்க்கலாம். இந்த குழந்தை பிற்காலத்தில் எனக்கும், அந்த ஆசியா அம்மையார் ஃபர்ஸ்ட் சொன்ன வார்த்தை நமக்குன்னு யூஸ் பண்ணலை, நமக்கு என்கிற வார்த்தையை ஆசியா அம்மையாருக்கு பயன்படுத்தாமல் குர்ரத ஐனிலி, அந்த குழந்தை எனக்கு கண்குளிர்ச்சியாகவும் வளர்க்க, மேலும் உனக்கு, ரெண்டு பேரும் கணவன் மனைவி தான், இப்ப நமக்குன்ற வார்த்தையை ஆசியா அம்மையார் பயன்படுத்தி இருக்கலாம். ஆனால் அந்த இடத்துல ஆசியா அம்மையார் பயன்படுத்திய வார்த்தை எனக்கு. எனக்குன்னு தன்னை முற்படுத்தி அந்த நபியினுடைய வாழ்க்கையோடு ஆசியா அம்மையார் தன்னை இணைத்துக் கொண்டதனால் அல்லாஹ் தஆலா பிற்காலத்தில் அவர்களுக்கு ஹிதாயத்தும் சொர்க்கத்தில் மிகச்சிறந்த பெண்மணி என்கின்ற பட்டத்தையும் அல்லாஹ் தஆலா கொடுக்கின்றான். சாதாரணமா அல்லாஹ் தஆலா ஒரு வார்த்தை குர்ஆன்ல பயன்படுத்த மாட்டான். அதே மாதிரி சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவங்க சபா நாட்டு இளவரசியாக பில்கீஸ் அம்மையாருக்கு ஒரு கடிதத்தை எழுதுறாங்க. அந்த கடிதம் வந்து சேர்ந்தவுடன் பில்கீஸ் அம்மையார் அந்த அரசவையை ஒன்று கூட்டி, நமக்கு ஒரு லெட்டர் வந்திருக்கு, நமக்கு ஒரு கடிதம் வந்திருக்கு அப்படின்னு அரசவையில் உட்காந்து பேசும் பொழுது, ஏன்னா ஆட்சி மக்கள் எல்லாருமே ஒன்றுதான் அந்த காலத்துல. அப்போ அந்த அம்மையார் சொல்லியிருக்கலாம், நமக்கு ஒரு லெட்டர் ஒன்று வந்திருக்கு, இந்த லெட்டரில் என்ன சொல்றீங்க, என்ன பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரி மஷூராவை கூட்டுகின்ற பில்கீஸ் அம்மையார் அவர்கள் பயன்படுத்திய வார்த்தையும் அல்லாஹ் தஆலா குர்ஆனில் அறிமுகப்படுத்தும் பொழுது, இன்னி உல்கிய இலக்கிய, எனக்கு ஒரு கடிதம் நபியிடத்திலிருந்து வந்திருக்கின்றது. அப்ப என்னுடைய விஷயத்துல நீங்கள் என்ன, இந்த நபியினுடைய விஷயத்துல என்ன தீர்ப்பு வழங்கப் போகிறீர்கள் என்று தன்னை அந்த சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவர்களோடு இணைத்து அந்த பில்கீஸ் அம்மையார் பேசியதனால் அல்லாஹ் தஆலா பிற்காலத்தில் அல்லாஹ் தஆலா அந்த பில்கீஸ் அம்மையாருக்கும் அஸ்லம்து மஅ சுலைமான், நான் சுலைமானோடு சேர்ந்து இஸ்லாத்திலே என்னை இணைத்துக் கொண்டேன் என்று தன்னை இணைத்துக் கொண்டதாக குர்ஆனில் அல்லாஹ் தஆலா வரலாற்றை சொல்லித் தருவான். இப்ப நபிமார்களுடைய வாழ்க்கையோடு, அவர்களுடைய பிறப்போடு, அவர்களுடைய சிறப்போடு யார் தன்னை இணைத்துக் கொண்டார்களோ அவர்களுக்கு அல்லாஹ் தஆலா மிகச்சிறந்த வெகுமதிகளை கொடுப்பதாக ரப்புல் ஆலமீன் குர்ஆனில் வரலாற்று சான்றுகளை நமக்கு சொல்லித் தருகின்றான். இந்த விஷயத்தை நாம விளங்காம விட்டுட்டோம். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களை நம்ம எப்படி பார்க்குறோம் அப்படின்னு சொன்னால், ஒரு வரலாற்று ஆவணமாகத்தான் பார்க்குறோம். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கன்னா அவங்கள பற்றி பேசினா நல்லா இருக்கும்,
ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள பற்றி பேசுகிற பயான்கள் கேட்பதற்கு நல்லா இருக்கும். அப்படின்ற ஒரு குறுகிய கண்ணோட்டத்தோடு நாம் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை நாம் பார்த்து கொண்டு இருக்கின்றோம். மைக்கேல் ஹெச் ஹார்ட் நமக்கெல்லாம் தெரியும், த 100 உலகத்தினுடைய மிகச்சிறந்த தலைவர்கள்ல 100 பேரை தேர்ந்தெடுத்து மைக்கேல் ஹெச் ஹார்ட்ன்றவர் அந்த 100 பேரில் முதலாவது இடத்தை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு கொடுத்தார். எத்தனையோ தலைவர்களை வரலாறு படிச்சிருப்பார் அவர், எத்தனையோ கொள்கைகளை கொண்டு வந்த தலைவர்களை வரலாற மைக்கேல் ஹெச் ஹார்ட் படிச்சிருக்கலாம். அவ்வளோ படிச்சும் முதல் நபராக ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை தேர்ந்தெடுத்த அந்த நபருக்கு அல்லாஹ் தஆலா இஸ்லாத்தை கொடுக்கல, ஹிதாயத்தை கொடுக்கல. ஏன்னா அவர் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள ஒரு வாழ்க்கை பாடமாக வெறும் வரலாற்று செய்திகளாக மட்டுமே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பார்த்தால் அந்த மைக்கேல் ஹெச் ஹார்ட். இது ஒரு புறம் இருக்க, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்தில் மன்னர் நஜாஷி இடத்தில் ஹிஜ்ரத் செய்து ஒரு குரூப் போறாங்க. ஜாஃபர் இப்னு அபி தாலிப் ரலியல்லாஹு தஆலா அப்படின்ற சஹாபியினுடைய தலைமையில் ஒரு குழு நஜாஷி மன்னர் இடத்தில் செல்கின்றது. அந்த நஜாஷி மன்னர் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களை பற்றி விசாரிக்கும் பொழுது ஜாஃபர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய கொள்கைகள், அந்த விஷயங்கள் எல்லாத்தையுமே அந்த நஜாஷி மன்னர் இடத்தில் எடுத்து சொன்ன உடனே அந்த நஜாஷி மன்னர் இஸ்லாத்திலே தன்னை இணைத்துக் கொண்டார். இரண்டுமே வரலாற்று ஆவணங்களாக இருக்கின்றது. ஒரு நபர் மிகச்சிறந்த தலைவர்களில் முதல் தலைவராக ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை தேர்ந்தெடுத்தும் அல்லாஹ் தான் அந்த நபருக்கு ஹிதாயத்தை கொடுக்கவில்லை. இங்கே நஜாஷி மன்னர் ஒரு சஹாபியின் வழியாக ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய வாழ்க்கை வரலாற்றை அவர் தெரிந்து கொள்கிறார், தன்னை இஸ்லாத்திலே இணைத்துக் கொள்கிறார். என்ன காரணம்? நாம ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை எப்படி புரிந்து கொள்கிறோமோ அப்படி புரிந்து கொள்வதன் விளைவாக நம்முடைய வாழ்க்கையில ஹிதாயத்தின் நேர்வழியை நாம் பெற்றுக்கொள்ள முடியும். நாம வரலாற்று ஆவணமா மட்டுமே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களை பார்த்தா மைக்கேல் ஹெச் ஹார்ட்டும் நாமளும் ஒண்ணுதான். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வாழ்க்கையை ஆழமாக புரிந்து கொண்டு அதை விளங்க முயற்சிக்கின்ற பொழுது நஜாஷி மன்னராக நாம் வாழ முடியும். இப்படிப்பட்ட மன்னராக வாழ்வதுதான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய உம்மத்தினராக நாம் இருப்பதன் சிறப்பு. ஒரு செல்வந்தராக ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் முன்னுதாரணமாக திகழ்ந்து இருக்கின்றார்கள். ஒரு ஏழையாக அபூ தாலிப் என்று சொல்லக்கூடிய பள்ளத்தாக்கில் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் 3 நாட்களுக்கு மேல் உணவில்லாமல் பட்டினி கிடந்திருக்கின்றார்கள். என்ன காரணம்? ஏழைக்கு உதாரணமாக ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இருக்க வேண்டும். ஒரு தந்தையாக சொர்க்கத்து தலைவி ஃபாத்திமா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்களை வளர்த்து ஆளாக்கிய ஒரு தந்தையாக, ஒரு கணவராக 11 விதமான வித்தியாசமான குணங்கள் உடைய மனைவிமார்களிடத்தில் மிகச்சிறந்த கணவராக ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் முன்மாதிரியாக திகழ்ந்திருக்கின்றார்கள். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அரசியல் தலைவராக, ஒரு வாலிபனாக எல்லா துறைகளிலும் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வழிகாட்டி இருக்கின்றார்கள். இன்னைக்கு அந்த வழிகாட்டுதலை நாம் எடுக்க தவறிட்டோம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வழிகாட்டாத எந்த துறையும் இல்லை. வழிகாட்டிய துறைகள் அனைத்திலும் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பரிபூரணமாக வழிகாட்டி இருக்கின்றார்கள். கொஞ்ச நாளைக்கு முன்னாடி நமக்கு எல்லாம் தெரியும், இப்போ சமீபமாக இருக்கக்கூடிய மிகப்பெரிய பிரச்சனைன்னு சொன்னால் இந்த தெருநாய்கள் சம்பந்தப்பட்ட பிரச்சனை. 11ஆம் தேதி ஒரு நாய் டெல்லியில் ஒரு நபரை கடித்து அவர் மரணம் அடைந்திருக்கிறார். அதுக்கப்புறம் அந்த நாய் குறித்த அந்த தீர்ப்புகள், உச்சநீதிமன்றத்தில் வந்த அந்த தீர்ப்புகள் எல்லாம் நம்ம பார்த்துருக்கோம், படிச்சிருக்கோம். 2024 மட்டும் கிட்டத்தட்ட 37 லட்சம் நபர்கள் பாதிக்கப்பட்டிருக்கிறாங்க. அதில் 305 பேர் என்ன செஞ்சிருக்காங்கன்னு சொன்னால் இறந்திருக்கிறாங்க. பெரும்பாலான அந்த 14-15 வயதுடைய அந்த சிறுவர்கள் சிறுமிகள் எல்லாம் தாக்குதலுக்கு உண்டான அந்த தெருநாய்கள் எல்லாம் தாக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாம் நிறைய வீடியோஸ்ல நம்ம பார்த்துருப்போம். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த துறையில ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எப்படி வழிகாட்டி அப்படின்னு நாம நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்க்கையை நாம் படித்து பார்க்கின்ற பொழுது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவசிய தேவைக்கு மட்டுமே நாய்களை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அனுமதித்திருக்கின்றார்கள். செல்ல பிராணியாக அல்லது தெருவில் சும்மா சுற்றி திரியக்கூடிய பிராணிகளாக ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு பொழுது நாயை அனுமதித்தது கிடையாது. வேட்டைக்காக வேண்டி அல்லது பாதுகாப்பிற்காக வேண்டி மட்டுமே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அனுமதிச்சிருக்காங்க. அப்துல்லாஹ் இப்னு உம்மு மக்தூம் அப்படின்னு சொல்லக்கூடிய சஹாபி கண் தெரியாது. அந்த சஹாபி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள்ட்ட வந்து, யார் சொல்லலாம், எனக்கு கண் தெரியாது, நான் ஒரு சில இடங்களுக்கு போய் வர வேண்டும், எனக்கு உதவியாக நான் ஒரு நாயை பயன்படுத்திக் கொள்ளலாம். அப்போ ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதற்காக மட்டும் அந்த நாயை பயன்படுத்திக் கொள்ளுங்கள். இன்னும் வருது, ஒரு சில தெரு நாய்கள் எல்லாம் அங்கு வாழக்கூடிய மக்களை துன்புறுத்துகின்ற பொழுது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம்
இந்த காரணங்களுக்காக, பாதுகாப்பிற்காக அல்லது வேட்டைக்காக அல்லது இது போன்ற உதவிகளுக்காக இருக்கின்ற நாய்களை தவிர அனைத்து நாய்களையும் கொள்வதற்கு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்றே உத்தரவிட்டிருக்கின்றார்கள். இன்னைக்கு நாங்க ஜீவகாருண்யம், நாய்களை பிடிக்கொள்ளலாம், கருணை காட்ட வேண்டும், பிராணிகள் மீது கருணை காட்டுவதை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அனுமதித்திருக்கின்றார்கள். அதே நேரத்தில் அந்த பிராணிகள் மக்களுக்கு தொல்லை தரும் விதமாக இருக்கின்ற பொழுது அதை அப்புறப்படுத்துமாறு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கட்டளையிட்டு இருக்கின்றார்கள். அதைத்தான் அப்படியே உலகம் இன்னைக்கு என்ன செய்யணும்னு சொன்னா, அதை எடுத்து ஒரு தீர்ப்பாக என்று செயல்படுத்தி கொண்டிருக்கின்றார்கள். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்துல ஒரு நாள் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் வர்றேன் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. இன்று இரவு உங்களை நான் சந்திப்பேன் யா ரசூலல்லாஹ். சொன்ன மாதிரி அன்னைக்கு வரல. மைமூனா ரலியல்லாஹு அன்ஹா தன்னுடைய வீட்டில் இருக்கும் பொழுது அன்னைக்கு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் பார்க்க வரல. மறுநாள் காலையில ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எந்திரிச்சு பார்க்குறாங்க. எந்திரிச்சு காலை தரையில கட்டிலில் படுத்தியிருந்த ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலை தரையில் ஊழுகின்ற பொழுது ஒரு நாயினுடைய வால் படுது. கீழே குனிஞ்சு பார்க்குறாங்க. ஒரு குட்டி நாய் ஒன்று இருக்குது, செல்ல பிராணியாக அங்கே சுற்றி தீர்ந்த நாய் உள்ளே வந்து ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வீட்டில் கட்டில் கீழே படுத்துருக்கு. மைமூனா ரலியல்லாஹு அன்ஹா அவங்கள்ட்ட கேட்குறாங்க, இது எங்கே இருந்து அந்த நாய்? யார் சொல்லலாம்? இந்த மாதிரி பக்கத்து வீடுகளில் செல்ல பிராணியாக வளர்த்த அந்த நாய் சில நேரங்களில் இங்கே வரும், யார சொல்லலான்னு சொன்னா உடனே அப்புறப்படுத்த சொன்னாங்க. அப்புறப்படுத்தி அடுத்த கணமே என்ன செஞ்சாங்கன்னு சொன்னால் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் வந்துட்டாங்க. வந்து ஜிப்ரீலே நேற்று இரவு வரலன்னு சொல்லியிருந்தீங்க, இன்னும் வரல, என்ன ஆச்சு? யார சொல்லலாம்? அல்லாஹ் தஆலா எங்களுக்கு கட்டளை இயக்கிட்டான், ஒரு வீட்டில் நாயும் கல்பும் சூரத்தும் நாயும் உருவப்படமும் ஒரு வீட்டில் இருந்தால் அந்த வீட்டில் நுழையக்கூடாது என்று அல்லாஹ் தஆலா எங்களுக்கு கட்டளையிட்டு இருக்கிறான் அப்படின்னு நாம ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம். இவ்வளவு கடுமையாக நடந்து கொண்ட ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதே மாதிரி உதாரணம் சொல்லி இருக்கிறாங்க. ஒரு விபச்சாரி ஒரு தாகத்தோடு இருந்த நாய்க்கு தண்ணீர் போட்டியதற்காக அல்லாஹ் தஆலா அந்த விபச்சாரிக்கு அல்லாஹ் தஆலா ஹிதாயத்தை கொடுத்து சொர்க்கத்தை கொடுத்தான் என்கின்ற வரலாற்று சம்பவத்தின் மூலம் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இது போன்ற உயிரினங்கள் மீது கருணை காட்ட சொல்லி இருக்கின்றார்கள். அதே நேரத்தில் அந்த உயிரினங்கள் பிற உயிரினத்திற்கு அல்லது மனித இனத்திற்கு தீங்கு விளைவிக்கின்ற பொழுது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கடுமையாக நடந்திருக்கின்றார்கள். நிறைய விஷயங்கள். ஏன் வந்து நாயினுடைய எச்சில் பட்டா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தண்ணீரை கொண்டு மண்ணை கொண்டு கழுவ சொல்லணும்? இதை ஒரு விஞ்ஞானி நிரூபித்திருக்கிறார். இந்த நாயினுடைய எச்சியில் அது நிறைய இடங்கள்ல மூக்க வச்சு அது மோப்பம் பிடிக்கிறதுனால அதனுடைய எச்சியில் நிறைய நுண்கிருமிகள் நிறைய இருக்கு. அந்த நுண்கிருமிகளுக்கான மருந்தை கண்டுபிடிக்கின்ற ஒரு விஞ்ஞானி அவர் உட்கார்ந்து பார்க்கிறாரு. அந்த கிருமிகளை கொள்வதற்காக எத்தனையோ மருந்துகளை ட்ரை பண்றாரு. ஆனா அவருக்கு அந்த கிருமிகள் செத்த மாதிரி தெரியல. கடைசியில் கோபத்தில் என்ன செய்யறாருன்னு சொன்னா தூக்கி அந்த எச்சோட சேர்த்து மண்ணில் தூக்கி எறிஞ்சிடுறாரு. மண்ணில் தூக்கி எறிந்ததற்கு பின்பு அந்த கிருமிகளை பார்க்கின்றார். அந்த கிருமிகளுடைய அந்த தாக்கமும் வீரியமும் குறைந்து கொண்டு வருவதை பார்த்த அந்த விஞ்ஞானி ஆச்சரியத்தோடு எழுதுகின்றார், இந்த நாயினுடைய எச்சிகளை கிருமிகளை கொல்லக்கூடிய அந்த ஆற்றல் மண்ணிற்கு இருக்கிறது என்று அவர் தன்னுடைய ஆய்வினுடைய முடிவில் எழுதி வைத்திருந்தார். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இதன் மூலமாக நாம் விளங்க வேண்டிய விஷயம், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வழிகாட்டாத எந்த துறையும் கிடையாது. வழிகாட்டிய அனைத்து துறைகளிலும் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பரிபூரணமாக வழிகாட்டி இருக்கின்றார்கள். வெஸ்டர்ன் கல்ச்சர்ல மேலை நாடுகள கலாச்சாரம் என்னன்னு சொன்னா, எப்படி தான் பெற்றெடுத்த பிள்ளைகளுக்கு பிரத்யேகமான அறைகளும் குளிரூட்டப்பட்ட அறைகளும் பிரத்யேகமான எல்லா விஷயங்களும் கொடுக்கப்படுதோ அதே மாதிரி நாய்களுக்கும் வெஸ்டர்ன் கல்ச்சர்ல ஒரு இடம் இருக்குது. இந்த சம்பவத்துக்கு பின்னாடி நடக்கக்கூடிய அந்த கட்டுரைகளை நாம படிச்சு பார்த்தோம் தெரியும். சிலர் திருமணம் தேவையில்லை, டாக் இஸ் த ஒன் ஆஃப் த கம்பேனியன், எங்களுக்கு திருமணம் தேவையில்லை, அந்த திருமணத்திற்கு பதிலாக எங்களுடைய துணையாக இந்த நாய்களை வைத்துக் கொள்வோம் என்று ஆண்களும் பெண்களும் முடிவெடுத்திருப்பதாக சில ஆய்வுகள் வெளிவருகின்றது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எந்த அளவிற்கு வழிகாட்டியாக இந்த உலகத்திற்கு வந்திருக்கின்றார்கள் என்று நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். மேரி கியூரி அப்படின்ற ஒரு யூனிவர்சிட்டி, அந்த யூனிவர்சிட்டியில் வைராலஜி அண்ட் பாக்டீரியாலஜி, அதாவது பாக்டீரியாக்கள் குறித்து ஆய்வு செய்யக்கூடிய ஒரு ப்ரொஃபஸர், ஜான் ஆக்ஸ்போர்ட் அப்படின்னு சொல்லக்கூடிய ப்ரொஃபஸர்,
அவர் தன்னுடைய ஆய்வில் ஒரு விஷயத்தை எழுதி வைத்திருக்கின்றார். இந்த நாய்கள் குறித்து பிற்காலத்தில் இப்படி ஒரு சம்பவம் ஏற்படும், அனைத்து நபர்களும் நாயை கொள்ளக்கூடிய அப்புறப்படுத்தக்கூடிய அல்லது தீங்கிலிருந்து விரண்டோடையக்கூடிய சம்பவம் ஏற்படும். அன்றைய தினம் இந்த நாய்கள் குறித்து விழிப்புணர்வு ஏற்படுவதற்கு 1400 ஆண்டுகளுக்கு முன்பே முகமது என்று சொல்லக்கூடிய தூதர் தன்னுடைய வாழ்நாளில் நாய்கள் குறித்த விழிப்புணர்வை தன்னுடைய தோழர்களுக்கு மத்தியில் ஏற்படுத்தி இருக்கிறார் என்று அவர் தன்னுடைய ஆய்வில் ஒரு விஷயத்தை எழுதி வைச்சிருந்தார். இவ்வளவு சிறப்புகளை உள்ளடக்கி இருக்கின்ற ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பிறந்த அந்த ரபியுல் அவல் மாதம் வருகின்ற பொழுது நாம் ஒரு உம்மத்தினராக ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு செய்ய வேண்டிய கடமை என்ன? நாம் என்ன செய்யணும்? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு பரிந்துரை செய்வார்கள். மறுமையினுடைய நாளில் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க ஒரு நெருப்பை நோக்கி செல்லக்கூடிய விட்டில்களில் எப்படி அந்த நெருப்பிலிருந்து துரத்துவானோ அதே போன்று நான் உங்களை நரக நெருப்பிலிருந்து வீழாமல் உங்களுடைய முதுகை பிடித்து இழுக்கிறேன் அந்த ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். சில ஹதீஸ்களின் பிரகாரம் உங்களுடைய முடியை பிடித்து இழுக்கிறேன் அப்படின்னாங்க. இவ்வளவு நம்மை பாதுகாக்கக்கூடிய ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு ஒரு சமுதாயமாக ஒரு உம்மத்தினராக நான் செய்ய வேண்டிய விஷயம் என்னன்னு சொன்னா, முதலாவதாக ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை கண்ணியப்படுத்த வேண்டும். எப்படி கண்ணியப்படுத்த வேண்டும்? சஹாபாக்களும் இமாம்களும் முன்னோர்களும் எப்படி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை கண்ணியப்படுத்தினார்களோ அப்படி நாம் கண்ணியப்படுத்த வேண்டும். அப்படி கண்ணியப்படுத்துவதற்கான நிகழ்வுகள் தான் நாம நடத்தக்கூடிய இது போன்ற உணவளிக்கின்ற மீளாது பெருவிழாக்கள். இது விமர்சனத்திற்கு உள்ளாக்கப்பட வேண்டிய விழாக்கள் அல்ல. இது முழுக்க முழுக்க பெருமையோடு கொண்டாடப்பட வேண்டிய விழாக்கள் இந்த மீளாது விழாக்கள். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை கண்ணியப்படுத்த வேண்டும். அவுரங்கசீப் மன்னர் எந்த அளவுக்கு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களை கண்ணியப்படுத்துறாருன்னா, முஹம்மது அப்படின்ற வார்த்தையை அவுரங்கசீப் என்னைக்குமே ஒழு இல்லாம என்னைக்குமே அந்த வார்த்தையை சொல்ல மாட்டாராம். அவுரங்கசீப் அரசர், அவர் மீது விமர்சனங்கள் இதையெல்லாம் தாண்டி எந்த அளவிற்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது கண்ணியம் வைக்கக்கூடியவர்களாக முன்னோர்கள் வாழ்ந்திருக்கிறார்கள். முகமது என்ற வார்த்தையை ஒழு இல்லாம இன்னைக்குமே சொல்ல மாட்டார். அவருடைய பணியாளர் ஒரு ஆளுடைய பேரு குல் முகமது, பணியாளனுடைய பேரு. இவரு ஒழு இல்லாம இருக்கிறாருன்னு எப்படி பணியாளர் தெரிஞ்சுப்பாருன்னா, அவுரங்கசீப் வரலாறு எழுதுறாங்க, அந்த பணியாளரை அழைக்கும் பொழுது ஒழுவோடு இருந்தால் அவுரங்கசீப் குல் முகமது என்று அழைப்பாராம். ஒழு இல்லாம இருந்தா வெறும் குல் என்று அழைப்பார். அப்படா என்ன அர்த்தம்னா, நான் ஒழு செய்யறதுக்கு தண்ணியை கொண்டு போய் அவுரங்கசீப் நான் ஒப்படைக்க வேண்டும் என்ற அர்த்தம் என்று அந்த பணியாளரும் தன்னுடைய அந்த அவுரங்கசீப்புடைய வாழ்க்கை குறிப்புல இதெல்லாம் எழுதுவாங்க. இந்த அளவிற்கு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை கண்ணியப்படுத்திய முன்னோர்களினுடைய அந்த பாரம்பரியத்தில் வரக்கூடிய நாம் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை எந்த அளவிற்கு கண்ணியப்படுத்த வேண்டும்? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை நேசிக்க வேண்டும். சஹாபாக்கள் நேசித்ததை போன்று தங்களுடைய உயிருக்கும் மேலாக ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை நேசித்தார்களே, அப்படிப்பட்ட நேசத்தை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது நாம் வெளிப்படுத்த வேண்டும். எல்லாம் தாண்டி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது அதிகம் ஸலவாத்துகளை நாம் ஓத வேண்டும். பொதுவா அல்லாஹ் தஆலா குர்ஆன்ல பனி இஸ்ரவேலர்களுடைய வரலாறு சொல்லும் பொழுது, யா பனி இஸ்ராயீல துகுரு நிஅமதி, பனி இஸ்ரவேலர்களே என்னுடைய நிஅமத்தை நீங்கள் நினைவு கூறுங்கள். உங்களுக்கு நான் நிறைய நிஅமத்துகளை கொடுத்திருக்கேன், மண்ணு சல்வா கொடுத்திருக்கேன், மேகத்தை வச்சு நிழல் அளித்திருக்கின்றேன், உங்களை நிறைய நபிமார்களை நான் அனுப்பி வைத்தேன், நிறைய ஆட்சியாளர்களை உங்களுக்கு நான் கொடுத்தேன் என்று அல்லாஹ் தஆலா பனி இஸ்ரவேலர்களை வரலாறு சொல்லும் பொழுதெல்லாம் பனி இஸ்ரவேலர்களை பார்த்து உங்களுக்கு நான் செய்திருக்கின்ற அருள் கொடைகளை நீங்கள் நினைவு கூறுங்கள் என்று அல்லாஹ் தஆலா அறிமுகப்படுத்துகின்றான். இதே கோணத்துல ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை குறித்து அறிமுகப்படுத்துகின்ற ரப்புல் ஆலமீன் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை குறித்து நீங்க நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை நினைவு கூறுங்கள்னு அல்லாஹ் தஆலா சொல்லல. இது ஆன்மீக ரீதியாக குர்ஆனை நாம் இந்த கண்ணோட்டத்துல பார்க்கணும். பிற சமுதாயங்களை சொல்லுகின்ற ரப்புல் ஆலமீன் நீங்க உங்களுக்கு அல்லாஹ் தஆலா செய்திருக்கின்ற நிஅமத்துகளை நீங்கள் நினைவு கூறுங்கள் என்று அறிமுகப்படுத்துகின்றான். ஆனால் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குறித்து அறிமுகப்படுத்துகின்ற ரப்புல் ஆலமீன் இன்னல்லாஹ வ மலாயிகத்தஹு, நிச்சயமாக அல்லாஹ்வும் மலக்குமார்களும் யுஸல்லூன அலன் நபியே, உங்களுக்கு அனுப்பப்பட்டிருக்கின்ற நபியின் மீது ஸலவாத்தும் ஸலாமும் அல்லாஹ்வும் மலக்குமார்களும் சொல்லிக் கொண்டிருக்கின்றார்கள். எந்த அளவிற்கு அல்லாஹ் நபியினுடைய அந்தஸ்தை உயர்த்தி இருப்பான். பிற சமுதாயங்கள் குறித்து சொல்லும் பொழுது நீங்க நினைவு கூறுங்க,
உங்களுக்கு அல்லாஹ் தஆலா இந்த நியமத்துகளை எல்லாம் கொடுத்திருக்கிறான். அதே வேளையில் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குறித்து சொல்லும் பொழுது நானும் என்னுடன் இருக்கின்ற மலக்குமார்களும் அந்த நபி குறித்து அவர்கள் மீது நாங்கள் ஸலவாத்தும் ஸலாமும் சொல்லிக் கொண்டிருக்கின்றோம். அதனால யா அய்யுஹல்லதீன ஆமனூ, ஓ ஈமான் கொண்ட விசுவாசிகளே, நீங்களும் அந்த நபியின் மீது ஸலவாத்தும் ஸலாமும் சொல்லிக் கொண்டிருங்கள் என்று அல்லாஹ் தஆலா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய அந்தஸ்தை உயர்த்தி ஸலவாத் என்னும் அமலை அல்லாஹ் தஆலா நமக்கு கொடுத்திருக்கின்றான். உலகத்துல அல்லாஹ் தஆலா நமக்கு நிறைய அமல்களை கடமையாக்கி இருக்கிறான். ஆமா, அல்லாஹ்வை வணங்குறோம், அல்லாஹ்வுக்காக நோன்பு வைக்கிறோம், அல்லாஹ்வுக்காக ஸகாத் ஹஜ் எல்லா அமல்களும் அல்லாஹ்விற்காக செய்யணும். ஆனால் அல்லாஹ் தஆலா தானும் அந்த அமலை நிறைவேற்றி நம்மையும் அல்லாஹ் தஆலா நிறைவேற்றி சொல்லக்கூடிய ஒரே ஒரு அமல் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது ஸலவாத் சொல்லுவதுதான். அப்படிப்பட்ட உன்னதமான அமலை இந்த ரபியுல் அவ்வல் மாதத்தில் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது அதிகமாக ஸலவாத் சொல்லுவதன் மூலம் நாம் வெளிப்படுத்த வேண்டும். ஆக எல்லாம் வல்ல ரப்பல் ஆலமீன் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை சஹாபாக்கள் எப்படி நேசித்தார்களோ, விளங்கினார்களோ, கண்ணியப்படுத்தினார்களோ, அதே போன்று விளங்கி கண்ணியப்படுத்தக்கூடிய நன்மக்களாக அல்லாஹ் தஆலா நம் அனைவர்களையும் மாற்றி அருள் புரிவானாக. ஆகிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.